ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடல் பாசி எப்படி ஈஸியாக செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். அதுவும் டபுள் லேயர் கொண்ட கடல் பாசி. இது சைனா கிராஸ் அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஜெல்லி மிட்டாய் மாதிரி டபுள் லேயர் கொண்டு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து சைனா கிராஸ் அகர் அகர் தான் வாங்கிக்கிட்டேன். இது 40 ரூபா இந்த பாக்கெட்டு. நம்ம சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும் நமக்கு. இதை வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம். ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கத்திரிக்கோலெல்லாம் நம்ம நறுக்கிட்டு ஒரு இதில் சின்ன சின்னதாக வெட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை சும்மாவே அப்படியும் போடலாம். இது ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். இதை ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த சைனா கிராஸ் வந்து நல்ல உடம்புக்கு வந்து இந்த கடல் பாசி நல்ல நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். நம்ம நோன்பு வைக்கிறனால நம்மளுக்கு இந்த வயிற்று வலி வரும், சரியான வெயிலுங்கிறனால அந்த உடல் சூடை வந்து குறைக்கும். இந்த கடல் பாசி நல்ல குளிர்ச்சியானதும் கூட. சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இது வந்து நம்ம டெய்லி இல்லாட்டியும் 1 விட்டு 2 விட்டு நம்ம இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த அல்சர் வயிற்று வலியும் வராது. ஆமாம், இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த கடல் பாசியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் இது வந்து 50 கிராம் கொண்ட கடல் பாசி. நான் ஒரு 400 மில்லி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதை நல்லா கொதிக்கட்டும். இங்கிட்டு நான் ஒரு 100 ml பால் தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் பால் எடுக்கலை, காய்ச்சின பால் ஒரு 100 ml. அதையும் நம்ம ஆறின பாலுங்கிறனால அதை வந்து நம்ம சுட வச்சுக்குவோம். இந்த சைடு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். 400 ml ஊற்றிக்கிட்டேன் கடல் பாசிக்கு. இது நல்லா வந்து நம்மளுக்கு கொதித்து வரட்டும். நம்ம டபுள் லேயருங்கிறனால வந்து இதை கரெக்டாக நம்ம காய்ச்சி எடுத்தோம்னா கரெக்டாக சூப்பராக வரும். இதுக்கு வந்து ஒரு 75 கிராம் அளவு சுகர் சேர்த்துக்குவோங்க அந்த கடல் பாசியோட. அதையும் சேர்த்தாச்சு. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த இனிப்பு கூட குறைச்சி போட வேண்டியது நம்ம இஷ்டம்தான் அது. இதுவும் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ வந்து இந்த நம்ம காய்ச்சின பாலில் பாதி எடுத்து ஊற்றிக்குவோம். இந்த அகரை கடல் பாசியை இதில் பாதி ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து திருப்பி நம்ம அதை காய்ச்சணும். பாலோடு நம்ம இந்த அகரை நம்ம ஊற்றுனால அதையும் வச்சு நம்ம ஒரு டைம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த சைடு இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம அதே காய்ச்சின கிண்ணத்துலேயும் நம்ம ரோஸ் எசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 2-3 சொட்டு விட்டுக்கோங்க. கலர் ரொம்ப ரோஸாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், இல்லை இந்த நிறமாக வரணுன்னா ஒரு 2 சொட்டு ஊற்றினாவே போதும், கரெக்டாக இருக்கும். அதை நம்ம ஊற்றிக்குவோம் பாருங்கள். அதையும் நல்லா நம்ம ஊற்றியாச்சு. இது கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன் காற்றெல்லாம் போட வேணாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பபுள்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்கும். அந்த பபுள்ஸ்லாம் இந்த ஸ்பூனால் வச்சு எடுத்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கேக்கு பதத்துக்கு வரும் நம்மளுக்கு இந்த கடல் பாசி. இப்போ நம்ம இதையும் நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதோடு சேர்ந்து நம்ம இதை சேர்க்க வேண்டியது தான். நல்லா ஒரு டைம் இந்த பாலோடு சேர்ந்து கொதிக்கணும். ஒவ்வொருத்தர் வந்து திரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, தெரியாது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த கடல் பாசியை. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து பாருங்கள் நல்லாவே ஆறி எனக்கு வந்து கேக் பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம வந்து வைக்க வேணாம், வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம அதை செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் ஊற்றிக்குவோம். இது வெள்ளையாக தெரிகிறது வந்து ஆடை தான், அது வந்து இதெல்லாம் கிடையாது. அதை வடிகட்டாமல் அப்படியே ஊற்றியாச்சு. லேட்டாக ஆயிடுச்சு, நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆனதுனால அவசரத்தில் செஞ்சாச்சு. இருந்தாலும் பெர்ஃபெக்டாக வந்தது நமக்கு. இப்போ நல்லா அதுலேயும் நம்ம வந்து இந்த பபுள்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி இருக்கும், அதை எல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. அதை ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து மேலே ஒயிட்டும் கீழே வந்து ரோஸும் சூப்பரான சுவையான நம்மளுக்கு கடல் பாசி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து நான் ஒரு 10 நிமிஷம், இதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பீஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கேக் டைப்பில் நம்மளுக்கு செம்மையாக இந்த கடல் பாசி. நம்ம இன்னும் ரோஸ் எசன்ஸ் கூட ஊற்றுனா இன்னும் வந்து கலர் நம்மளுக்கு கொடுக்கும். நான் ரொம்ப ஊற்றலை. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பீசஸை சூப்பராக வந்திருக்கு.
மறக்காமல் நீங்கள் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செம்மையாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் லேயர் கடல் பாசி சூப்பராக வந்தது. ஹாசிப்பும் சரி இன்னொரு பையனும் சரி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தும் கூட. இது மாதிரி நீங்களும் இந்த நோன்பு திறக்கும் போது செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.